சித்தர் பூமி. அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஏல்பி ஜோதிட ஆசிரியர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார். நிறைய நேயர்கள் இந்த 2026 எந்த கிரகம் எந்த ராசிகளுக்கு பிரச்சனைகளை தரும் அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் எல்லாம் கேட்டிருந்தாங்க. பொதுவாக நிறைய நம்ம இண்டிவிஜுவல் ஜாதகம் அப்படிங்கிறது தான் நமக்கான முழு பலன்களையும் தரக்கூடியது. நம்ம கோச்சாரத்தில் பார்க்குறோம் அப்படின்னாலோ அல்லது இந்த மாதிரி ஆண்டு பலன்கள் வருட பலன்கள் பார்க்குறோம் அப்படின்னாலோ அது நமக்கு ஒரு பொதுவான பலன்கள் தானே தவிர அது இண்டிவிஜுவலான பலன்கள் கிடையாது. இதில் மேஷம்னு எடுத்துட்டோம்னா இந்த மேஷ லக்னத்திற்கு சனி பகவான் இப்போ 12ஆம் இடத்துல விரயஸ்தானத்தில் இருக்கார். அதனால் விரயத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் அவங்களுக்கு நன்மைகளை தருவாரா அப்படின்னா நன்மைகளை தரமாட்டார். இப்போ மேஷத்தை பொறுத்தளவில் சனி பகவான் இங்கே பிரச்சனைக்கு உரிய கிரகமாக பிரச்சனைகளை தரக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கார். சரி, இந்த குரு பகவான் என்ன பண்ணுறாரு? இந்த குரு பகவான் என்ன பண்ணுறாரு? இப்போதைக்கு மிதுனத்தில் தான் இருக்கார். பட் அந்த கடகத்தில் மாறும்போது இந்த குரு பகவான் 4ஆம் இடத்திற்கு மாறும்போது ஓரளவு நன்மையான பலன்களை ஏற்படுத்துவார். ஆனால் அந்த நன்மை யாருக்கு? ஜாதகருக்கு நல்லா இருக்கே தவிர அந்த ஜாதகரனுடைய பாக்கியத்தை அது கெடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ என்ன பண்ணும்? வண்டி வாகனங்களில் பயணிக்கும் போது ரொம்ப கவனமாக பயணிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகளை ஏற்படுத்துது. இந்த குரு எப்போ கடகத்துக்குள்ளே வர்றாரோ அப்போது மேஷ லக்னக்காரங்க வண்டி வாகனங்கள் பயணிக்கும் போது கூடுதல் கவனம் தேவை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். சரி, அடுத்து வேறு என்ன ப்ராப்ளம் இருக்குது? ராகு கேதுக்கள் நல்ல நிலைமையில தான் இருக்காங்க. அவங்களால ஒன்றும் பெரிய இஷ்யூ இல்லை. மற்ற கிரகங்கள் எல்லாமே மாதம் நகரக்கூடிய கிரகங்கள் தான். அதனால் அதையும் நம்ம பெருசாக கணக்கில் எடுத்துக்க வேண்டியதில்லை. சரி, அடுத்து ரிஷபம்னு பார்த்தா ரிஷபத்திற்கு என்ன கிரகங்கள் பலன்களை தருது அப்படின்னா ரிஷபத்திற்கு இப்போ ஆரம்ப காலகட்டங்களில் குரு பகவான் நல்லா தான் இருக்கார். ஆனால் அந்த கடகத்துக்குள்ள குரு பகவான் போகிறது மட்டும் அவங்களுக்கு அவ்வளோ சிறப்பு கிடையாது. அப்படின்னு அவங்களுடைய கம்யூனிகேஷனை அவங்களுடைய முயற்சிகளை அது குறைச்சிடும். ஏன்னா இந்த ரிஷபத்தை பொறுத்தளவில் 8ஆம் அதிபதி குரு பகவான். இந்த 8ஆம் அதிபதி என்ன பண்ணுறாரு? 3ஆம் இடத்துக்கு போகும்போது 8-3 தொடர்பு கொள்ளும்போது சில எதிர்பாராத நஷ்டங்களையும் கஷ்டங்களையும் சந்திக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ அந்த காலகட்டங்கள் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். எந்தாவது ஒரு முயற்சி செய்கிறோம்னா அந்த முயற்சியே நமக்கு மைனஸ் அமையறதுக்கான ஒரு வாய்ப்புகளை கொடுத்துடும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ராகு கேதுக்கள் ஒன்றும் பெரிய இஷ்யூவாக இல்லை. இடம் வீடு ஏதாவது கட்டுறீங்க வாங்குறீங்க அப்படின்னா மட்டும் கொஞ்சம் கவனிக்கணும். ஏன்னா 4 கேது இருக்கிறதுனால அது நமக்கு திருப்தியை ஏற்படுத்தும் விதமாக இருக்காது அப்படிங்கிறத சொல்லணும். இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு ஒரு தீர்வாக என்ன சொல்லலாம்னா இந்த ஆண்டு கட்டாயம் கணபதி ஹோமம் பண்ணுங்க. அது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான எனர்ஜியும் பாசிட்டிவான ஒரு பலன்களையும் ஏற்படுத்தக்கூடியதாக அமையும். சரி, இப்போது இது மிதுனத்துக்கு வந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மிதுனத்திற்கு இந்த கிரகங்கள் எப்படி இருக்குது? இப்போ 10ல் தான் சனி பகவான் இருக்கார். 10ல் சனி பகவான் இருக்கலாமா? தப்பு இல்லை. அவரே உழைப்புக்கு அதிபதி. அவர் 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஒன்றும் தப்பு கிடையாது. பட் அதே சமயத்தில் அவங்களுக்கு இப்போது ஜென்மத்திலேயே குரு இருக்கிறதுனால குரு அமர்ந்த இடத்தை கெடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த குரு ஜென்மத்தில் இருக்கிறதுனால ஒரு விதமான ஒரு போராட்டத்தை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இவங்களுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அந்த போராட்டத்தினுடைய நிகழ்வு அவங்களுக்கு என்னமா இருக்கும்னா அது ரொம்ப டிப்ரெஷனாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுடுவாங்க. ஆனாலும் இந்த காலகட்டங்கள் அவங்களுக்கு மற்ற கிரக நிலைகள் சாதகமாகவே இருக்குது. அதனால் ஒன்றும் பெரிய அளவில் பாதிப்புகளோ தொந்தரவுகளோ கிடையாது. பேலன்ஸ் பண்ணக்கூடிய, ஏன்னா இயல்பாகவே இந்த 2026 அவங்களுக்கு நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். அதனால் ஒன்றும் பிரச்சனைகள் இல்லை. கடகத்திற்கு குரு மாறினதுக்கப்புறம் இன்னும் பெட்டராக பொருளாதாரத்தில் நல்ல நன்மைகள்லாம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள். ஒரே ஒரு விஷயத்தில் கவனமாக இருக்கணும்னா மனைவியினுடைய ஆரோக்கியத்தில் மட்டும் ரொம்ப கவனமாக இருக்கணும். மனைவி கிட்ட வாக்குவாதத்தை, நண்பர்கள்கிட்ட வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது அப்படின்னு சொல்லலாம். அதை மட்டும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். சரி, அடுத்து கடகம்னு எடுத்துட்டா கடகத்திற்கு இப்போது நமக்கு சனி பகவான் 8ஆம் இடத்துல தான் இருக்கார். பட் சனி வக்ரம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது இல்லை அதிசாரத்தில் மாறும்போதெல்லாம் அவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகளை தருமா அப்படின்னா கண்டிப்பாக தரும். இப்போ அதுவும் சனி திசை கடகத்தில் சனியோடைய நட்சத்திரம் பூச நட்சத்திரம் போகுது அப்படின்னா கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லலாம். சரி, அதுவே குரு இப்போ 12ல் இருக்கார், விரயத்தில் இருக்கார். அதனால் விரய குருவும் இப்போ இவங்களுக்கு சரியில்லாத ஒரு சூழ்நிலைகளில் இருக்குது. 2ஆம் இடத்துல கேது பேசும்போதே ஒரு விரக்தியாக தான் பேசுவாங்க. என்னடா வாழ்க்கை இது, நமக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது, எனக்கு மட்டும் எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒன்று பிரச்சனைகளை தருதுன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப நொந்துக்குவாங்க. இப்போ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருக்கும்போது இவங்க எப்போதுமே விநாயகரனுடைய அச்சரங்களை சொல்கிறது ரொம்ப இவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா 2ல் கேது இருக்கார்ல, கேது யாருக்கு கட்டுப்படுவார் அப்படின்னா விநாயகருக்கு கட்டுப்படுவார். கேதுவின் அதிதேவதை விநாயக பெருமான் தான். அப்போ இந்த கேதுவினுடைய ஏதாவது ஒரு மந்திரத்தை திருநாமத்தை அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஓரளவு
நல்ல ஒரு பலன்கள், சாதகமான ஒரு சூழ்நிலைகள் அப்படிங்கிறது வரும். கோயில்களுக்கு நிறைய செலவு பண்ணணும். பொருள் செலவு என்னால் பண்ண முடியாது. உங்கள் உழைப்பை செலவு பண்ணலாம். ஆன்மீகத்துக்குன்னு போய் தொண்டு செய்யலாம், உழவார பணிகள் செய்யலாம். அதெல்லாம் உங்கள் உழைப்பினால் செய்யக்கூடிய ஒரு பயன் அப்படின்னு சொல்லலாம். அதெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரி, அடுத்து சிம்மத்திற்கு வரும்போது இப்போ 8ஆம் இடத்துல சனி பகவான் இருந்து அஷ்டம சனி அப்படின்னு சொல்லப்பட்டாலுமே இப்போ குரு பகவான் நல்ல அமைப்பில் தான் இருக்கார். அதனால் குரு 11ல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு பலன்கள் தான். எதிர்பாராத திடீர் லாபங்களை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் உண்டு. ஆனால் அதுவே கடகத்துக்குள்ளே குரு மாறினதுக்கப்புறம் அவங்களுக்கு பிரச்சனைகள் கொஞ்சம் இருக்கான்னா இருக்குது. கண்டிப்பாக விரைய செலவுகள், வீண் செலவுகள் அப்படிங்கிறதெல்லாம் ஏற்படுது. இந்த ஜென்மத்தில் இருக்கக்கூடிய குரு என்ன பண்ணுவார், ஒரு ஆன்மீக யாத்திரைகளை, ஆன்மீக பயணங்கள் மேல் விருப்பங்களை ஏற்படுத்தி கோயிலுக்கே போக வைக்கும். அல்லது கோயிலினுடைய சூழ்நிலைகள் வீட்டிலேயே ஏதாவது அந்த பூஜை இந்த பூஜைன்னு ஏதாவது பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்திடும். நீங்கள் வீட்டிலேயே திருவிளக்கு பூஜை பண்ணுங்கள். திருவிளக்கு பூஜை பண்ணிங்கனாவே உங்களுக்கு ஒரு சாதகமான பலன்கள் அப்படிங்கிறது ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குது. சரி, அடுத்தது கன்னி லக்னம். இந்த கன்னி லக்னத்திற்கு எந்த கிரகம் நல்லா இல்லை? 7ல் சனி பகவான் இருந்து லக்னத்தை பார்த்துருது. 6ஆம் அதிபதி 7ல் இருந்து லக்னத்தை பார்க்கறது நல்லதா? அவர் 5க்கும் அதிபதியும் கூட. அப்போ மனசில் ஒரு விதமான பயம், கடனை பற்றிய ஒரு கவலை அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ வாழ்க்கை துணையோட சரியாக ஒத்து போக முடியாத ஒரு சூழ்நிலைகள் இன்னும் இந்த காலகட்டங்களில் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கொஞ்சம் அவங்கள்ட்ட கொஞ்சம் பார்த்து கவனமாக பேசணும், பழகணும் அப்படிங்கிறத கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. அடுத்து குரு பகவானை பற்றி ஒன்றும் பெரிய இஷ்யூ அப்படிங்கிறது கிடையாது. இப்போ 10ல் இருக்கக்கூடிய குரு அடுத்து 11க்கு வரதான் போகிறாரு. அதனால் ஒன்றும் பெரிய தொந்தரவுகள் அப்படிங்கிறது இல்லை. 6ல் ராகு கடனை பிரம்மாண்டப்படுத்தும். பெரிய அளவில் கடன் வாங்க வைக்கும். அந்த கடனால் நம்மளை கொஞ்சம் கஷ்டங்களையும் கவலைகளையும் அதிகப்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். அதனால் இந்த காலகட்டங்கள் இந்த கன்னி லக்னம், கன்னி ராசி செல்லக்கூடியவர்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டால், இவங்க வழிபடக்கூடிய 6ல் ராகு இருக்கிறதுனால ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்திற்கு சர்வேஸ்வரர் வழிபாடு அல்லது பிரத்யங்கரா வழிபாடு பண்ணுறாங்க அப்படின்னா இவங்களுக்கு ரொம்ப சாதகமான பலன்கள் இருக்கும். அதே மாதிரி வாய்ப்பு இருக்கிறவங்க அப்படி அவ்வளோ தூரம் போக முடியல, பிரத்யங்கராவோ சர்வேஸ்வரரோ பக்கத்தில் இல்லைன்னா கன்னிமூல கணபதியை கும்பிடுங்க. அது உங்களுக்கு கொஞ்சம் சாதகமான பலன்களை தரும் அப்படின்னு சொல்லலாம். துலாம் லக்னத்திற்கு இப்போ சனி பகவான் 6ல் இருக்கார். இந்த சனி பகவான் 5ஆம் அதிபதி 4-5. சனி பகவான் உண்மையிலே துலாம் லக்னத்துக்கு நன்மைகளை செய்யக்கூடியவர். இந்த நன்மைகளை செய்யக்கூடியவர் போய் 6ஆம் இடத்துல உட்காரும்போது என்ன பண்ணும், அந்த நன்மைகளுக்கு பதிலாக நமக்கு கடனையும் நோயையும் அதிகப்படுத்திடும் அப்படின்னு சொல்லலாம். அதனால் கொஞ்சம் ஆரோக்கியத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்குன்னா உடனே கொஞ்சம் பார்த்துக்கிறது தான் நல்லது. கொஞ்சம் லேட்டாக தான் அது குணமாகும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைகள் இருக்குது. அதே போல் குரு பகவான் இப்போ ஒன்றும் பெரிய இஷ்யூவில் இல்லை. உங்களுக்கு இஷ்ட தெய்வ கோயிலுக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறது கடகத்துக்குள்ளே குரு மாறத்துக்கு முன்னாடியே உங்களுக்கு கிடைக்கும். அதனால் இந்த நேரத்தில் ஏதாவது ஆன்மீக பயணங்கள் போகிறீங்க அப்படின்னா தாராளமாக போயிட்டு வாங்க. அதுக்கான அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்குது. ராகு கேதுக்கள் உங்களுக்கு ஒன்றும் இடைஞ்சலைகளோ பிரச்சனைகளே தரக்கூடிய இடத்துல இல்லை. அதனால் அவங்கள பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது அப்படின்னே சொல்லலாம். இப்போ இந்த காலகட்டங்கள் நீங்கள் என்ன பண்ணணும், யாரை வழிபாடு பண்ணணும் அப்படின்னா, இந்த 6ல் சனி பகவான் போய் மறைஞ்சிருக்கிறதுனால கால பைரவருக்கு தீபமேற்றி வழிபாடு பண்ணுங்கள். அந்த சனி பகவான் உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய வாய்ப்புகளை அதிகமாக கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். விருச்சக லக்னம். இந்த விருச்சக லக்னத்தை பொறுத்தளவில் இந்த ஆண்டு சனி பகவான் 5ஆம் இடத்துல நல்ல அமைப்பில் தாங்க இருக்குது. ஆனால் குரு பகவான் மட்டும் 8ஆம் இடத்துல இப்போ இருக்கார். 8ல் குரு இருக்கிறது, அஷ்டம குருவாக இருக்கிறது அவ்வளோ விசேஷமானது கிடையாது. அதுவும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் அதிபதியே இப்போ 8ல் இருக்கும்போது நம்ம என்னென்னலாம் புண்ணிய பலன்கள் செஞ்சுருக்கோமோ அந்த புண்ணியத்திற்கான பலன்கள் இந்த நேரத்தில் விரயமாயிடும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அது நஷ்டமாகும்னு சொல்லியிருக்கு. அப்போ புண்ணிய பலனை இந்த நேரத்தில் நம்ம எதிர்பார்க்க முடியாது. குழந்தைகளில் ரொம்ப கவனமாக வாட்ச் பண்ணணும். குழந்தைகள் சார்ந்த நிகழ்வுகளில் நம்ம கவனமாக பயணிக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டங்கள் இருக்குது. அதுக்கு என்ன பண்ணணும், குரு பிரீத்தி பண்ணிக்கணும். குரு பிரீத்தி என்ன பண்ணுறது, ஏதாவது மானசீகமாக நம்ம வழிபடக்கூடிய மகான்கள், சித்தர்கள் அவங்கள பிரார்த்தனை பண்ணிக்கிறதும், கோயில்களுக்கு அடிக்கடி போயிட்டு வர்றதும், கோயில்களுக்கு ஏதாவது தான தர்மங்களை நம்ம கொடுக்குறோன்னு தெரியாமையே மறைமுகமாக கொடுக்குறதும் அவங்களுக்கு சாதகமான பலன்களை தரும், நல்லாவும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக தனுசுக்கு எந்த கிரகங்கள் சாதகமாக இருக்குது அப்படின்னா, இப்போ அர்த்தாஷ்டம சனி நடந்துட்டுருக்கு. சனி பகவான் 4ஆம் இடத்துல இருக்கார். இந்த 4ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறது நமக்கு நன்மைகளை தருதா அப்படின்னு சொல்லி கேட்டால், 4ல் இருக்கக்கூடிய சனி பகவான் நமக்கு ஒரு யோகத்தை ஏற்படுத்தக்கூடியவராக இருந்தாலும் 3க்கும் 4க்கும் அதிபதி, 2க்கும் 3க்கும் அதிபதி 4ல் இருக்கார். அப்போ நம்மளுடைய வருமானத்தில் ஒரு விதமான மாற்றங்கள், இடம் வீடு விற்று அதில் ஏதாவது பணம் வேணும்னு இப்போ எதிர்பார்க்குறீங்கன்னா அதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பழசை விற்றுட்டு புதுசு வாங்கணும்னு நினைக்கிறீங்களா, அதுக்கான அமைப்புகளும் இந்த காலகட்டங்கள் நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த காலகட்டங்கள் பழையது அப்படிங்கிறத கொஞ்சம் மாற்றி அதை கொஞ்சம் புதுசு மாதிரி புதுப்பிச்சுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இந்த நேரத்தில் இருக்குது. வீட்டுக்கான ஒரு செலவு, இல்லை வீட்டில் ஏதாவது ஒரு ஆல்ட்ரேஷன் செலவுகள் இருக்குது, அதை பண்ண முடியுமா, டெமாலிஷ் பண்ணி வேறு மாதிரி மாற்றி அமைச்சிக்க முடியுமா அப்படின்லாம் திட்டமிடக்கூடிய ஒரு காலமாக இந்த காலங்கள் அப்படிங்கிறது அமையுது.
குரு பகவான் பற்றி இப்போ இந்த காலகட்டங்களில் குரு 7ல் தான் நல்லா தான் இருக்கார். பட் ஆனால் அடுத்து 8க்கு வரும்போது சில கவலைகளையும் சில பிரச்சனைகளையும் ஏற்படுத்தக்கூடியவராக இருக்கார். அப்போ என்ன பண்ணலாம், மறைந்த குரு ஜீவசமாதிகளுக்கு போய் வழிபடுவது அப்படிங்கிறது இந்த வருஷத்தின் பிற்பகுதியில் அவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதற்கான நேரத்தை அவங்க ஒதுக்கிறது நல்லது. அடுத்ததாக மகரத்திற்கு சனி பகவான் நல்ல அமைப்பில் தான் இருக்கார். அவர் 3ஆம் இடத்துல சனி பகவான் நல்ல அமைப்பில் தான் இருக்கார். குரு பகவான் மட்டும் இப்போது 6ஆம் இடத்துல குரு இருக்கிறது அவ்வளோவா சிறப்பு கிடையாது. ஆரம்ப காலகட்டங்களில் இந்த குரு 6ல் இருக்கிறது அவங்களுக்கு கடன் சார்ந்த நிகழ்வுகளை அதிகப்படுத்திடும் அப்படின்னு தேவையில்லாத செலவுகள், வெட்டி செலவுகள், வீண் செலவுகள், கடனை வாங்கி செலவு பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை ஏற்படுத்திடும். அதனால் அவங்க என்ன பண்ணணும், இந்த காலகட்டங்கள் இந்த கடன் தொல்லைகளிலிருந்து விடுபடுறதுக்கு குழந்தைகளுக்காக ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் வாங்குறதோ, குழந்தைகளுக்காக படிப்புக்காக அல்லது ஹெல்த்துக்காக ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணுறதோ, இல்லை குழந்தைகளுக்காக ஃப்யூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ஏதாவது பண்ணி வைக்கிறதோ அவங்களுக்கு ஓரளவு நல்ல பலன்களை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். வழிபாடுகளை பொறுத்தளவில் இந்த காலகட்டங்கள் அவங்களுக்கு என்ன வழிபாடு நல்லாயிருக்கும், அவங்களுக்கு பொதுவாக மகரத்துக்கு லக்னாதிபதி வலுப்படுத்தினாலே நல்ல ஒரு சூழ்நிலைகள் அப்படிங்கிறது உண்டு. அதனால் காலபைரவரை வழிபாடு பண்ணிக்கோங்க. அடுத்து கும்பத்திற்கு 7.5 சனி நடந்துகிட்ருக்கு இல்லையா. இந்த 7.5 சனியில் 2ஆம் இடத்துல வாக்கில் 2ஆம் இடத்துல சனி இருக்குது. பேசுகிறதுல ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. வெட்டு 1 துண்டு 2ன்னு பேசி பழகுங்க. வளன்னு தயவு செஞ்சு இழுக்காதீங்க. ஒருத்தங்களுக்கு புரிய வைக்க நீங்கள் முயற்சியை பண்ண வேண்டாம். அது புரியுறதுன்னா நீங்கள் சொல்கிற ஒரு வார்த்தையிலேயே புரிஞ்சுக்கிறது உண்டு. அதை விட்டு திரும்ப நீங்கள் சொன்னால் தான் புரிஞ்சுக்குவாங்கன்னு நீங்கள் பேசும்போது அது உங்களுக்கே அவப்பெயராக ஏற்படுத்தி கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதனால் கொஞ்சம் அடுத்தவங்களை புரிய வைக்க நீங்கள் முயற்சி பண்ணவே பண்ணாதீங்க. அதை மட்டும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுவே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். கடகத்திற்கு குரு மாறும்போது அது கூடுதலாக உங்களுக்கு சில சங்கடங்களை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். பணம் கடனாக மாறும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஒன்று கடன் கொடுத்து ஏமாந்துருவீங்க, அல்லது கடன் வாங்கி கொடுக்க முடியாமல் போயிடும். 2 விதமான பிரச்சனைகளையும் நீங்கள் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும், இந்த காலகட்டங்களில் இந்த குலதெய்வத்தை மனசார பிரார்த்தனை பண்ணிக்கிறதும், குலதெய்வ கோயிலுக்கு அடிக்கடி போயிட்டு வரதும் உங்களுக்கு நல்லது பண்ணும் அப்படின்னு சொல்லலாம். மீனத்தை பொறுத்தளவில் இந்த காலகட்டங்கள் கிரக நிலைகள் எப்படி இருக்குங்க, ஜென்மத்திலேயே சனி பகவான் இருக்கார் இல்லையா. இப்போ ஜென்மத்தில் சனி இருக்கும்போது என்னதான் நமக்கு சனி பகவான் ஒரு கொடுக்கக்கூடிய கிரகமாக இருந்தாலும் இந்த ஜென்மத்தில் இருக்கும்போது சில வதைப்படுத்தல், ஒரு பயம், ஒரு பலவீனம், ஒரு பதட்டம் அப்படிங்கிறத ஏற்படுத்திக்கிட்டே தான் இருப்பார். அதே போல் குரு ஒன்றும் பெரிய பிரச்சனையாக கிடையாது, நல்லாவே இருக்குது. கடகத்துக்குள்ள குரு வந்துட்டாருன்னா கொஞ்சம் ஓரளவு சால்வ் ஆகிடும். இந்த பிரச்சனைகள்லாம், இந்த பயம்லாம் தெளிஞ்சிடும் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா ராசிநாதனே ராசியை பார்க்கும்போது ஒரு சிறப்புக்குரிய ஒரு நிகழ்வாக அமையக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. அதனால் இந்த அட்சய லக்னங்களில் இந்த லக்னங்கள்லாம் பயணிக்கும் போது எது நல்லா இருக்குது எது நல்லா இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சு பகுத்தறியக்கூடிய திறன் நமக்கு இருக்கணும். அப்படின்னா நீங்கள் அட்சய லக்ன பத்தி ஜோதிடம் படிக்கணும். ஏஎல்பி ஜோதிடம் படிச்சுக்கோங்க. இந்த பலன்களை நீங்களே எடுத்துக்க முடியும். மீண்டும் இணையதொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். சித்தர் பூமி.